நான் டாக்டர் நாகூர் ஆரிஃப், வைத்திய அதிகாரி, தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு. இதுவரை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவைச் சேர்ந்த டாக்டர் பிரசிலா சமரவீர, சமுதாய வைத்திய நிபுணர், உங்களுக்கு சொன்ன அந்த விடயங்களை தமிழ் மொழியிலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தற்போது நாட்டில் இன்று காலை வரை 21,439 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். தற்போது நாட்டில் நிலவுகின்ற இந்த காலநிலை மற்றும் பூச்சியல் ஆய்வு உத்தியோகர்களுடைய அந்த அறிக்கைகளை பார்க்கின்ற போது இந்த நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் மே மாதம் 19ஆம் தேதி முதல் 24 வரையான 6 நாட்களை, அதாவது ஒரு வார காலத்தை விசேட நுளம்பு ஒழிப்பு வாரமாக பிரகடனம் செய்து நாட்டில் ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்ட 14 மாவட்டங்கள், அதனோடு இணைந்ததாக கல்முனை பிராந்திய சுகாதார பிரிவு, அத்தோடு கொழும்பு மாநகர சபை உட்பட்ட 26 இடங்களில் தெரிவு செய்யப்பட்ட 95 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த விசேட நுளம்பு ஒழிப்பு வாரத்தை அமல்படுத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு முன்னெடுத்திருக்கின்றது. மே மாதம் 19ஆம் தேதி முதல் அது ஆரம்பித்திருக்கின்றது. இன்று அது 3வது நாளாக இருக்கின்றது. தற்போது நாட்டிலே நிலவுகின்ற அந்த டெங்கு நோயினுடைய அந்த தன்மையை பார்க்கின்ற போது ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்ட கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, கல்முனை, யாழ்ப்பாணம், மொனராகல, கண்டி, மாத்தள, காலி, மாத்தர, ரத்னபுர, கேகாலை, குருநாகல, கொழும்பு மாநகர சபை ஆகிய பிரதேசங்களில் தான் அந்த 95 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் ஆபத்தான இடங்களாக அடையாளம் காணப்பட்டு இந்த விசேட நுளம்பு ஒழிப்பு வாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையான 3 நாட்களுக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலும், 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஏனைய மாவட்டங்களிலும் இந்த 3 நாள் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கும் 10 குழுக்கள், அதாவது ஒவ்வொரு குழுவிலும் 3 அடங்கியிருப்பார்கள். சுகாதாரத்துறையைச் சேர்ந்த ஒருவர், முத்தரப்பில் பாதுகாப்பு படையினரில் ஒருவர், போலீசாரில் ஒருவர் என்று 3 அடங்கிய 10 குழுக்கள் ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குள்ளே ஆபத்தான இடங்களாக அடையாளம் காணப்பட்ட கிராம சேவகர் பிரிவுகளை அல்லது பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் உள்ள அனைத்து இடங்களையும் சென்று பரிசோதிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான சகல ஆலோசனைகளையும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஊடாக ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரிக்கும் அல்லது வைத்திய அதிகாரி குழுவினருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் சென்று அந்த இடங்களை பரிசோதனை செய்கின்ற போது அந்த இடங்களிலே நுளம்பு பெருகுவதற்குரிய இடங்கள் அடையாளம் காணப்படுமாக இருந்தால் அவற்றை எவ்வாறு அகற்ற வேண்டும், எதிர்காலத்தில் அவ்வாறான இடங்கள் எவ்வாறு இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் போன்ற ஆலோசனைகளை அந்த இடங்களுக்கு அவர்கள் வழங்குவார்கள். நுளம்பு, அதாவது நுளம்பு குடம்பிகள் அடையாளம் காணப்படுமாக இருந்தால் அவ்வாறான இடங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றும் அதுக்கு முந்தைய தினமான 19ஆம் தேதி 20ஆம் தேதி ஆகிய 2 நாட்களிலும் மொத்தமாக 42,108 இடங்கள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் நுளம்பு பெருகுவதற்குரிய இடங்கள் இருப்பதாக 10,613 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நுளம்பு குடம்பிகளை கொண்ட இடங்களாக 2,111 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றிலே வீடுகளுக்கு உள்ளே அல்லது கட்டடங்களுக்கு உள்ளே நுளம்பு குடம்பிகள் காணப்பட்ட இடங்களாக 323 இடங்களும், வெளிப்புறத்திலே 1,925 இடங்களும் அவ்வாறாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன.
இவ்வாறாக அடையாளம் காணப்பட்ட இடங்களிலே சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக 347 இடங்களில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்பாடு நடந்துள்ளது. அதேபோன்று விசேட அவதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த சிவப்பு அறிவுறுத்தல் 1407 இடங்களுக்கு அவை வழங்கப்பட்டுள்ளன. அவை இவ்வாறான இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற போதும் பூச்சியல் ஆய்வு அறிக்கைகளின் பிரகாரம் பல இடங்களில், குறிப்பாக பாடசாலைகள், கட்டுமானம் இடம்பெறுகின்ற இடங்கள், அதேபோன்று அரச பொது நிறுவனங்கள், மத ஸ்தலங்கள் ஆகிய இடங்களில் அதிகமாக இந்த நுழம்பு பெருகுவதற்குரிய ஏதுக்கள் அதிகமாக காணப்படுவதாகத்தான் அந்த பூச்சியல் ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆகவே எதிர்காலத்தில் தற்போது நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த காலநிலையையும் இந்த பூச்சியல் ஆய்வு அறிக்கைகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கலாம் என்ற அந்த அவதானத்தின் அடிப்படையில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு நாட்டில் உள்ள சகலருக்கும் விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் தான், ஒவ்வொருவரும் அது அவர்கள் வாழ்கின்ற வீடுகளாக இருக்கலாம், அல்லது அவர்கள் கடமை செய்கின்ற அலுவலகங்களாக இருக்கலாம், பொது நிறுவனங்களாக இருக்கலாம், பொது இடங்களாக இருக்கலாம், மத நிறுவனங்களாக இருக்கலாம், குறிப்பாக கட்டுமானம் நடைபெறுகின்ற இடங்களாக இருக்கலாம், எவையாக இருந்தாலும் அவ்வாறான இடங்களிலே நீர் தேங்கி நிற்காதவாறு அந்த இடங்களை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் இந்த டெங்கு நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த டெங்கு நோய்க்கென்று விசேடமான சிகிச்சை மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற அந்த அடிப்படையில் இந்த டெங்கு நோய் எம் மத்தியில் பரவாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த டெங்கு நோயை பரப்புகின்ற அந்த நுழம்புகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதுவரையான இந்த காலப்பகுதியில் எமது நாட்டிலே டெங்கு நோயினால் 10 மரணங்களும் சம்பவித்திருக்கின்றன. ஆகவே இவ்வாறான இந்த மரணங்கள் சம்பவிப்பதையோ அல்லது எமது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எவரும் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டுவிடக்கூடாது என்ற அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வழங்குகின்ற இந்த அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜையும் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.